நம்ம கோர்ஸ் ஆரம்பிச்சதுலேருந்து ஸ்டாக் மார்க்கெட், டெக்னிக்கல் அனாலிசிஸ், சார்ட்டு, கேண்டில் ஸ்டிக் இப்படி நிறைய விஷயங்களை பற்றி பேசிக்கிட்டே இருக்கோம். ஆனால் இன்னைக்கு முதல் தடவையாக ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரேடர் தினமும் யூஸ் பண்ணுற பிளாட்ஃபார்முக்குள்ளே நம்ம போக போகிறோம். அதுதான் ட்ரேடிங் வியூ. ட்ரேடிங் வியூ ஒரு புரோக்கர் கிடையாது. ட்ரேடிங் வியூ ஒரு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சும் கிடையாது. அப்படின்னா ட்ரேடிங் வியூனா என்ன? சிம்பிளாக சொல்லணும்னா ஸ்டாக் மார்க்கெட்டை பார்க்க, புரிஞ்சிக்க, அனாலிசிஸ் பண்ண உதவுற ஒரு ப்ரொஃபஷனல் சார்ட்டிங் பிளாட்ஃபார்ம் தான் ட்ரேடிங் வியூ. உலகம் முழுக்க லட்சக்கணக்கான ட்ரேடர்ஸ், இன்வெஸ்டர்ஸ், அனாலிஸ்ட்ஸ் தினமும் இதை தான் யூஸ் பண்ணுறாங்க. ஒரு விஷயம் தெளிவாக புரிஞ்சுக்கணும். ட்ரேடிங் வியூவில் நீங்கள் மார்க்கெட்டை அப்சர்வ் பண்ணுவீங்க. புரோக்கர் ஆப்பில் நீங்கள் பை அண்ட் செல் பண்ணுவீங்க. அதாவது ட்ரேடிங் வியூ உங்களோட அனாலிசிஸ் டேபிள், புரோக்கர் உங்களோட எக்ஸிகியூஷன் டேபிள். இந்த ரெண்டும் வேற வேற வேலை செய்யுது. அதனால ரெண்டையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. நிறைய சார்ட்டிங் பிளாட்ஃபார்ம்ஸ் இருந்தாலும் ஏன் ட்ரேடிங் வியூ மட்டும் இவ்வளோ பாப்புலர்? அதுக்கு சில காரணங்கள் இருக்கு. சார்ட்டுகள் ரொம்ப கிளீனா இருக்கும், யூஸ் பண்ண ரொம்ப ஈஸியா இருக்கும். மொபைல்லையும் சரி, லேப்டாப்லையும் சரி ஒரே மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். நிறைய டிராயிங் டூல்ஸ் இருக்கும், நிறைய இண்டிகேட்டர்ஸ். அதுலேயும் முக்கியமா ட்ரேடிங் வியூவோட ஃப்ரீ வெர்ஷன்லயே நம்ம கோர்ஸ் முழுக்க கத்துக்க தேவையான எல்லாமே இருக்கு. அதனால இந்த கோர்ஸ் முழுசா நம்ம ட்ரேடிங் வியூ தான் பயன்படுத்த போறோம். ட்ரேடிங் வியூ யூஸ் பண்ண ஒரு ஃப்ரீ அக்கௌண்ட் இருந்தாலே போதும். வெப்சைட்டுக்கு போய் இமெயில், கூகுள் அல்லது ஆப்பிள் அக்கௌண்ட் மூலமா 2 நிமிஷத்துல அக்கௌண்ட்டை நீங்களே கிரியேட் பண்ணிடலாம். இந்த சாப்டரோட டிஸ்கிரிப்ஷன்ல அஃபிஷியல் லிங்க் கொடுத்துருக்கேன். உங்களோட ஃப்ரீ அக்கௌண்ட் ரெடி ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு போகலாம். இந்த சாப்டர் முடியும் போது நீங்கள் ட்ரேடிங் வியூவில் ஒரு சார்ட்டை ஓப்பன் பண்ண, சர்ச் பண்ண, வாட்ச் லிஸ்ட் கிரியேட் பண்ண, டைம் ஃப்ரேமை சேஞ்ச் பண்ண, ஒர்க் ஸ்பேஸை கம்ஃபர்டபுளாக யூஸ் பண்ண ரெடி ஆயிருப்பீங்க. அதுக்கப்புறம் டெக்னிக்கல் அனாலிசிஸை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஆரம்பிக்கலாம். அக்கௌண்ட் ரெடி ஆனதும் உங்களோட ஹோம் பேஜ் இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் ப்ராடக்ட்ஸை கிளிக் பண்ணி சூப்பர் சார்ட்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்மளோட முதல் சார்ட்டை ஓப்பன் பண்ணலாம். சர்ச் பாக்ஸில் ஒரு கம்பெனி நேம் டைப் பண்ணுங்க. உதாரணத்துக்கு ரிலையன்ஸ் அல்லது டிசிஎஸ் அல்லது இன்ஃபோசிஸ், எந்த கம்பெனியாக இருந்தாலும் பரவாயில்ல, அதை செலக்ட் பண்ணுங்க. அந்த கம்பெனியோட சார்ட் ஓப்பன் ஆகிடும். இப்போதான் டெக்னிக்கல் அனாலிசிஸோட உலகத்துக்குள்ள நம்ம அடியை எடுத்து வைக்க போகிறோம். முதல் தடவை பார்க்கும்போது இந்த ஸ்க்ரீன் கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்கலாம். ஆனால் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த சாப்டருக்கு இந்த ஸ்க்ரீனில் இருக்க சில பகுதிகள் மட்டும் தெரிஞ்சால் போதும். மீதி உள்ள ஃபீச்சர்ஸை நமக்கு தேவைப்படுற சாப்டரில் ஒன்று ஒன்றா பார்த்துக்கலாம். ரைட் சைடில் வாட்ச் லிஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். பேரே சொல்லுது, நீங்கள் ரெகுலராக அப்சர்வ் பண்ணணும்னு நினைக்கிற ஸ்டாக்ஸை இங்கே நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி இதில் ஏதாவது லிஸ்ட் ஆஃப் ஸ்டாக்ஸ் இருந்தது அப்படின்னா இந்த இடத்துல ரைட் கிளிக் பண்ணி கிளியர் லிஸ்ட் கொடுத்தீங்கன்னா அதில் இருக்கிற எல்லாமே போயிடும். அதுக்கப்புறம் நீங்கள் ரெகுலராக அப்சர்வ் பண்ணணும்னு நினைக்கிற ஸ்டாக்ஸை இங்கே சேவ் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒவ்வொரு தடவையும் மறுபடியும் சர்ச் பண்ணி ஆட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. இப்போதைக்கு உங்களுக்கு தெரிஞ்ச 5 கம்பெனிகளை மட்டும் வாட்ச் லிஸ்ட்ல ஆட் பண்ணுங்க போதும். சார்ட்டுக்கு மேலே டைம் ஃப்ரேம் இருக்கும். 1 மினிட், 5 மினிட், 1 ஹவர், 1 டே, 1 வீக், இப்படி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். உங்களுக்கு எது வேணுமோ அதை செலக்ட் பண்ணி ஆட் டு ஃபேவரட்ஸ் கொடுத்தீங்கன்னா டாப் டிஸ்பிளேலேயே உங்களுக்கு காமிக்க ஆரம்பிச்சிடும். இது ஒரே ப்ரைஸை வெவ்வேறு டைம் பீரியடில் பார்க்க உதவும். இது எப்படி வேலை செய்யுதுங்கிறத நம்ம கோர்ஸில் விரிவாக பார்க்க போகிறோம். இப்போதைக்கு டெய்லி டைம் ஃப்ரேமை மட்டும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்க்ரீனில் நடுவில் இருக்கிறது தான் சார்ட் ஏரியா. இங்கே தான் ப்ரைஸ் மூவ்மெண்ட்டை பார்க்க போகிறோம். அடுத்த சில சாப்டர்ஸில் இந்த ஒரு ஸ்க்ரீனில் தான் நம்ம லேர்னிங் முழுசும் நடக்க போகுது. அதனால இதுதான் நம்மளோட கிளாஸ் ரூம். சார்ட்டை ஜூம் இன், ஜூம் அவுட் பண்ணலாம், லெஃப்ட் ரைட் மூவ் பண்ணலாம். இதெல்லாம் ஒரு மேப்பை யூஸ் பண்ணுற மாதிரி தான். தேவையான இடத்த கம்ஃபர்டபுளாக பார்க்க இந்த ஃபியூச்சர்ஸ் உதவும். இப்போதைக்கு இது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு மட்டும் தெரிஞ்சால் போதும். சார்ட் அனாலிசிஸ் பண்ணும்போது ஃபுல் ஸ்க்ரீன் மோட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டிஸ்ட்ராக்ஷன்ஸ் குறையும், சார்ட் மட்டும் கிளியராக தெரியும். நம்ம கோர்ஸ் முழுக்க முடிஞ்ச வரைக்கும் ஃபுல் ஸ்க்ரீன்லேயே ப்ராக்டிஸ் பண்ணுங்க. சூப்பர். இப்போ ட்ரேடிங் வியூ ஸ்க்ரீனில் முக்கியமான பகுதிகள் என்னென்னு தெரிஞ்சிருச்சு. ஒரு சார்ட்டை ஓப்பன் பண்ண தெரியும், வாட்ச் லிஸ்ட் கிரியேட் பண்ண தெரியும், டைம் ஃப்ரேமை சேஞ்ச் பண்ண தெரியும், சார்ட்டை மூவ் பண்ண தெரியும், ஜூம் பண்ணவும் தெரியும். எவ்வளோ நேரம் ட்ரேடிங் வியூவில் முக்கியமான ஃபீச்சர்ஸை பார்த்தோம். ஆனால் ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, ட்ரேடிங் வியூ உங்களுக்கு ப்ராஃபிட்டை சம்பாதிச்சு கொடுக்காது. அது ஒரு டூல் மட்டும்தான். ஒரு நல்ல கேமரா மட்டும் வச்சுக்கிட்டு யாரும் ஒரு நல்ல ஃபோட்டோகிராஃபர் ஆக முடியாது இல்லையா? அதே மாதிரி ஒரு நல்ல சாட்டிங் பிளாட்ஃபார்ம் இருந்தாலே யாரும் ட்ரேடர் ஆகிட முடியாது. டூல் முக்கியம்தான், ஆனால் அதை யூஸ் பண்ணுற ஸ்கில் அதை விட ரொம்ப முக்கியம். பிகினர்ஸ் யூஸ்வலாக பண்ணுற தப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ட்ரேடிங் வியூ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண உடனே நிறைய இண்டிகேட்டர்ஸ், நிறைய கலராக டிராயிங் லைன்ஸ் பண்ணுவாங்க, எல்லாத்தையும் ஆட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க.
ஆனால் ப்ரொஃபஷனல் ட்ரேடர்ஸ் அதுக்கு நேர்மாறாக இருப்பாங்க. அவங்களோட சார்ட் ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஏன்னா சார்ட்ல நாய்ஸ் அதிகமாக இருந்தால் டெசிஷன்ஸ் எடுக்க ரொம்ப கஷ்டமாயிடும். சார்ட் எவ்வளோ கிளீனாக இருக்கோ அவ்வளோ கிளியராக திங்க் பண்ண முடியும். இன்னொரு முக்கியமான ஹேபிட் கன்சிஸ்டன்சி. இன்னைக்கு ஒரு டைம் ஃப்ரேம், நாளைக்கு வேற டைம் ஃப்ரேம், ஒரு நாள் டார்க் தீம், அடுத்த நாள் லைட் தீம், ஒரு சார்ட்ல ஒரு செட்டப், இன்னொரு சார்ட்ல வேற செட்டப், இப்படி அடிக்கடி மாத்திக்கிட்டே இருந்தா உங்களோட லேர்னிங் ஸ்லோ ஆயிடும். ஒரே ஒரு சிம்பிள் செட்டப், ஒரு சிம்பிள் ஒர்க் ஃப்ளோ, அதையே தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. அதுதான் ப்ரொஃபஷனல் அப்ரோச். ஒரு முக்கியமான மிஸ்டேக், பிகினர்ஸ் சார்ட் ஓபன் பண்ண உடனே பை பண்ணலாமா செல் பண்ணலாமா அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஆனா ப்ரொஃபஷனல் திங்கர்ஸ் அப்படி பண்ண மாட்டாங்க. முதல்ல அப்சர்வ் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் தான் டெசிஷன் மேக் பண்ணுவாங்க. இந்த கோர்ஸ் முழுக்க நம்ம ஃபாலோ பண்ண போற ஆர்டரும் இதுதான்: அப்சர்வ், அண்டர்ஸ்டாண்ட், டெசிஷன். சூப்பர். இப்போ ட்ரேடிங் வியூல கம்ஃபர்டபுளா நேவிகேட் பண்ண தெரியும், சார்ட் ஓபன் பண்ண தெரியும், வாட்ச் லிஸ்ட் யூஸ் பண்ண தெரியும், டைம் ஃப்ரேமையும் சேஞ்ச் பண்ண தெரியும். முக்கியமா ஒரு ப்ரொஃபஷனல் சார்ட்டை எப்படி அப்ரோச் பண்ணணும்னு ஒரு பேசிக் ஐடியா கிடைச்சிருக்கு. இன்னைக்கான ஹோம்ஒர்க்: உங்களுக்கு ட்ரேடிங் வியூல ஆல்ரெடி அக்கௌண்ட் இல்லைன்னா ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது 5 கம்பெனியை சர்ச் பண்ணுங்க. வாட்ச் லிஸ்ட்ல ஆட் பண்ணிக்கோங்க. டெய்லி டைம் ஃப்ரேம் செலக்ட் பண்ணுங்க. சார்ட்டை ஜூம் இன் ஜூம் அவுட் பண்ணி பாருங்க. அவ்வளோதான். அனாலிசிஸ் எதுவும் வேண்டாம், ப்ரெடிக்ஷன் பண்ண வேண்டாம். பிளாட்ஃபார்மை கம்ஃபர்டபுளா யூஸ் பண்ண கத்துக்கோங்க. அதுதான் இந்த சாப்டரோட கோல். இப்போ ட்ரேடிங் வியூ அக்கௌண்ட் ரெடி. ஆனா ஒரு விஷயம் கவனிச்சிங்களா? ஒரே ஸ்டாக்கை லைன் சார்ட்லயும் பார்க்கலாம், பார் சார்ட்லயும் பார்க்கலாம், கேண்டில் ஸ்டிக் சார்ட்லயும் பார்க்கலாம், ஏரியா சார்ட்டாவும் பார்க்கலாம். அப்படின்னா எந்த சார்ட்டை யூஸ் பண்ணணும், எதுதான் ஒரு ட்ரேடருக்கு பெஸ்ட்? அடுத்த சாப்டர்ல அதை தான் பார்க்க போறோம். See you in next chapter.